நீங்கள் எலக்ட்ரிசிட்டி படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஸ்கின் எஃபெக்ட் அப்படின்ற ஒரு டெர்மினாலஜி வந்து நீங்கள் படிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த ஸ்கின் எஃபெக்ட்னா என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு எலக்ட்ரிசிட்டி வந்து ஒரு கண்டக்டரில் வந்து பாஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கலாம். அந்த எலக்ட்ரிசிட்டி வந்து அந்த கண்டக்டரில் வந்து ஃபுல்லாக போகாமல் எட்ஜஸில் மட்டும் வந்து ட்ராவல் ஆகிட்டு போகும் எலக்ட்ரான்ஸ். அதுதான் வந்து நம்ம ஸ்கின் எஃபெக்ட் அப்படிங்கிறோம். ஆனால் நிறைய பேருக்கு வந்து இது எப்படி நடக்குதுன்றது தெரியாது. அவங்க வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இந்த ஒயர் வந்து நம்ம எடுப்போம். ஸோ இந்த ஒயர் வந்து என்னென்னா ஒரு கண்டக்டர் இது. இந்த கண்டக்டரில் வந்து நம்ம ஸ்கின் எஃபெக்ட் பார்க்க முடியுமா அப்படின்னா, இந்த கண்டக்டரில் வந்து நம்ம வந்து பார்க்க முடியாது. ஏன்னா ஸ்கின் எஃபெக்ட் பார்க்கறதுக்கு வந்து நம்ம ஒரு நிறைய கண்டிஷன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும். அப்போ தான் வந்து நம்ம ஸ்கின் எஃபெக்ட் வந்து பார்க்க முடியும். ஒரு கண்டிஷன் வந்து இந்த கண்டக்டரில் வந்து நம்ம ஆல்டர்னேட்டிங் கரண்ட் வந்து நம்ம பாஸ் பண்ணணும். அதாவது ஏசி மட்டும்தான், டிசியில் வந்து நடக்காது. ரெண்டாவது வந்து நம்ம அந்த ஆல்டர்னேட்டிங் கரண்ட் வந்து ஹையர் ஃப்ரீக்வன்சி வந்து வேணும். இப்போ நம்ம வீட்டுக்கு வர ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 50 ஹெர்ட்ஸ் இல்லை 60 ஹெர்ட்ஸ் தான் இருக்கும். ஆனால் ஸ்கின் எஃபெக்ட் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னா ஹையர் ஃப்ரீக்வன்சி, அதாவது கிலோ ஹெர்ட்ஸில் நடக்கும், இல்லை மெகா ஹெர்ட்ஸில் வந்து நடக்கணும். அப்போ தான் வந்து நம்ம ஸ்கின் எஃபெக்ட் வந்து பார்க்க முடியும். இந்த கண்டக்டர் வந்து ஒரு ஹை டென்ஷன் ஒயர்னு வச்சுக்கலாம். இதில் நம்ம மெகா ஹெர்ட்ஸில் வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ஃப்ரீக்வன்சி வந்து இருக்குன்னு நம்ம வச்சுக்கலாம். இப்போ ஸ்கின் எஃபெக்ட் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து கரண்ட் வந்து இந்த ஃபுல் கண்டக்டரில் தான் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். அதாவது அந்த எலக்ட்ரான்ஸ் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கண்டக்டரில் வந்து ஒரு வேரியிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கிரியேட் பண்ணிடும். அதாவது ஏசி வந்து பாஸ் பண்ணும்போது இந்த கண்டக்டரில் வந்து வேரியிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கிரியேட் ஆகிட்டே இருக்கும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, மறுபடியும் கண்டக்டரில் உரசி ஒரு ஆப்போசிட் டைரக்ஷனில் இன்னொரு எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் ஆகிடும். அதை நம்ம எடி கரண்ட் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். இந்த எடி கரண்ட் வந்து நம்ம கரண்ட் போகிற டைரக்ஷனில் ஆப்போசிட்டில் இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, அந்த கண்டக்டரில் இருக்கிற எலக்ட்ரிசிட்டியை வந்து அதை ரெசிஸ்ட் பண்ணும். அப்போ ரெசிஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த சென்டரில் இருக்கிற அந்த எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணும், அது அப்படியே எட்ஜஸ்க்கு வந்து ட்ராவல் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படின்னா சென்டரில் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ளோ ஆகிறது கொஞ்சம் கம்மியாயிடும். எல்லாமே எட்ஜஸை நோக்கி போகிறதுனால அந்த கரண்ட் வந்து நம்ம எட்ஜஸில் மட்டும்தான் வந்து அந்த எலக்ட்ரிசிட்டி வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். அது நம்ம ஸ்கின் எஃபெக்ட் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். இந்த எடி கரண்ட்ஸ் வந்து கிரியேட் ஆகலை அப்படின்னா அந்த ஸ்கின் எஃபெக்ட் வந்து வராது. இன்னொன்று வந்து இந்த எடி கரண்ட்ஸ் வந்து அப்போஸ் பண்ணுற லெவல் கிரியேட் ஆகணும் அப்படின்னா அவ்வளோ ஃப்ரீக்வன்சியில் வந்து இருக்கணும், மெகா ஹெர்ட்ஸில் கிலோ ஹெர்ட்ஸில் வந்து இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த எடி கரண்ட்ஸ் வந்து அந்த மெயினாக நம்ம அனுப்புகிற கரண்ட்டை வந்து அப்போஸ் பண்ணி அது ஓரத்தில் தள்ளி அது எட்ஜஸ்ட்டில் போகிற மாதிரி பண்ணுறது தான் வந்து ஸ்கின் எஃபெக்ட் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லலாம். இப்போ ஒரு சினாரி எடுத்துப்போம். இப்போ வந்து நம்ம தெரியாதனமாக வந்து ஒரு ஒயரில் டச் பண்ணிட்டோம், அங்கே ஆல்டர்னேட்டிங் கரண்ட் வந்து நம்ம உடம்புல பாஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம வந்து ஒரு கண்டக்டர் தான். அப்போது நம்ம பாடியில் பாஸ் ஆகுமா, இல்லை நம்மளோட ஸ்கின்ல பாஸ் ஆகுமா, எட்ஜஸில் அதாவது ஓரத்தில் வந்து பாஸ் ஆகுமா அப்படின்னா, கண்டிப்பாக வந்து அது ஸ்கின் எஃபெக்ட் வந்து கிரியேட் பண்ணாது. ஏன்னா இதனோட ஃப்ரீக்வன்சி வந்து ரொம்ப கம்மி. அதனால் வந்து ஸ்கின் எஃபெக்ட் வந்து கிரியேட் பண்ணாது. அதனால் எலக்ட்ரான்ஸ் வந்து நம்ம பாடிக்குள்ளார பாஸ் ஆகும்.